நீ என்ன நினைச்சாலும் சரி, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அனுபவத்துல நான் சொல்றேன், ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, மனசுல ஒருத்தரை நினைச்சிட்டா சாகர வரைக்கும் அவங்கள மறக்க முடியாது. என்ன நடந்திருந்தாலும் சரி, நீ லதாவோட மனசை தொட்ட முதல் ஆள். நீ போய் அவளை பார்த்து பேசினா அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சிவா, ஏதாவது பேசுப்பா. குழந்தை மாதிரி அழுதா எப்படி? வேண்டாம் சார். சார், லதா ஒரு விதவையா நடிச்ச என்னால் நேரில் பார்க்க முடியாது சார். எனக்கு அந்த சக்தி கிடையாது சார். எங்கெல்லாம் நின்னு தைரியமா மனசுல பட்டதை பேசணுமோ அங்கெல்லாம் மறைஞ்சு பேசாம ஓடி ஒழிஞ்சியே, அதுல வந்து வேணாதான்ப்பா இது. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? நீ லதாவை பார்த்து பேசுற. நான் உங்க கூட பேசாததுக்கு காரணம் உங்க மேல எனக்கு கோபம் இல்ல, என்னோட சூழ்நிலை. எங்க அப்பா அம்மாவுடைய ஆசைக்காகவும் வற்புறுத்தலுக்காகவும் மட்டும்தான் இரவு குளத்துல இல்லாம எப்பவும் போல இந்த மாதிரியே இருந்துகிட்டு இருக்கேன். இங்க பாரு லதா, சம்பத் சார் மூலமா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நான் நாளைக்கு அவரோட ஊருக்கு போலாம்னு இருந்தேன். நீ யார பத்தி எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நீ என்ன விரும்புறது உண்மையா இருந்தா சொல்லு. நீ சொல்ற அந்த நல்ல பதில்ல தான் நான் நாளைக்கு ஊருக்கு போறதும் போகாதும் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், உன் பதில் எதுவா இருந்தாலும் சரி, இன்னொருத்தி என் மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். அவசரம் இல்ல லதா, நல்லா யோசிச்சு காலையில பதில் சொன்னா போதும்.